என்னப்பா சூர்யா சார் வரவும் நான் உங்களை மறந்துடுவேன்னு நினைச்சீங்களா? அது இல்லம்மா. நமக்குள்ள இருக்கிற பாசம் என்னைக்குமே மாறாதுப்பா. ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் வரலாம், ஆனா அப்பான்னு ஒருத்தர் வர முடியுமாப்பா? அது பிறந்ததுல இருந்தே கூடவே பொறுக்கிறதுப்பா. அம்மா, உலகத்திலேயே பொக்கிஷமான விஷயம்னா அம்மா பொண்ணு உறவுன்னு உனக்கு தெரியாதாம்மா? பெத்தவங்க உறவு ரத்தத்தோட கலந்ததுமா. யாரு வந்தாலும் அந்த உறவும் அந்த பாசமும் மாறாதுமா. நீங்க நம்ம பிரிய போறோம்னு யோசிக்கிறீங்க? காலம் முழுக்க நம்ம எல்லாம் சந்தோஷமா வாழ போறோம்னு யோசிங்க. இல்லனோ, நீ எப்ப எங்களை ஞாபகம் வச்சுட்டு இவ்வளவு தூரம் ஊட்டி விட்டியோ அப்பவே எங்க மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும் எங்க 2 பேருக்கும் புரிஞ்சிருச்சுமா. நான் பெத்த பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டேன். புஷ்பா மாப்பிள்ள. சாரி மாப்பிள்ள. அனு உங்க கூட உட்காந்து சாப்பிடாம எங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதுல என்ன இருக்கு சார்? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுக்காக நீங்க அவ அப்பா அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? கரெக்டா சொல்லணும்னா உங்க அளவுக்கு அணுகிட்ட இருந்து எனக்கு அன்பு கிடைக்குமோ இல்லையோன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாரு, ஏன்னா அந்த அளவுக்கு அவ உங்க மேல உசுரா இருக்கா. இல்ல மாப்பிள்ள, எங்க மேல அவ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காளோ அதே அளவு உங்களுக்கும் கிடைக்கும். கிடைக்கும். ஆனா உங்க மேல இருக்கிற அளவு பாசத்தை என் மேலையும் வைக்க எத்தனை வருஷம் ஆகுமோ? பட் அது வரைக்கும் நான் சந்தோஷமா காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. சுப்பு சார், புஷ்பமா, உங்ககிட்ட இருந்து அணுவை பிரிச்சுட்டு போறேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. உண்மையிலேயே உங்க குடும்பத்தில் இருக்கிற அன்பை நானும் ஷேர் பண்ணிக்க போறேன், அவ்வளவுதான். எங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரா தான் நீங்க எப்பவுமே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். அத நீங்க இப்போ நிரூபிச்சிட்டீங்க சார். சார், நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார். உங்க நல்ல மனசுக்காக சொல்றேன் சார். அவ எங்க மேல வச்சிருக்கிற அன்பை விட உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பா, நிச்சயமா இருப்பா. பங்கஜ், மீரா கேம் ஹவுஸ் பண்ணப்போ அம்மா பேசுனது கவனிச்சியா? அவங்க யார பத்தி பேசுறாங்கன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுதா? தேவநந்தினி. இன்னைக்கு அம்மா திடீர்னு தேவநந்தினியை பத்தி பேசணும். தெரியலையே சூர்யா சார். இந்த கல்யாண ஏற்பாடுலாம் பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒருவேளை தேவநந்தினி ஞாபகம் வந்திருக்குமோ என்னமோ. சரி, நீ ஏன் அதை பத்தி அவ்வளவு யோசிக்கிற சூர்யா? அம்மா கிட்ட இதை பத்தி கேட்கணும் பங்கஜ். சூர்யா, அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்பா. என்னம்மா, என்ன விஷயம்? எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இதை சொல்றேன். ஒருவேளை நீ பழசு எல்லாம் அணுகிட்ட சொன்னா அது உன்னோட சந்தோஷத்துக்கு தடையானாலும் ஆகலாம் சூர்யா. அதனால நீ கவனமா இருக்கணும். இதை எப்படி அணுகிட்ட இருந்து மறைக்கிறது? அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமான்னு நினைக்காத சூர்யா. நல்லா சொல்லுங்கம்மா. நான் இதை நிறைய தடவை சூர்யா சார் கிட்ட சொல்லிட்டேன். நீங்களும் இப்ப இதை சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் தாம்மா. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் சூர்யா சார் இத கேட்பாரான்னு தெரியல. அணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியே ஆவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காருமா. நோ சூர்யா, நீ கண்டிப்பா சொல்லக்கூடாது. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லாம இருக்க ட்ரை பண்றேம்மா. உணர்ச்சி வசப்பட்டு
நீ எங்க பழைய விஷயத்தெல்லாம் சொல்லிடுவியோன்னு பயந்துதான் உன்னை பார்த்து பேசலான்னு வந்தேன். அதே மாதிரி உன்னோட கடந்த காலத்தெல்லாம் அணுகிட்ட சொல்லவே கூடாது. சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். இப்போ அணு உன் லைஃப்ல வந்தாச்சு, இதுதான் யதார்த்தம். அணு உன் மேல ரொம்ப பாசமா இருக்கா, உன்னை நல்லா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. இனிமே நம்ம நல்லது பத்தி மட்டும் யோசிப்போம். உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணும். இதுதான் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை சூர்யா. சூர்யா, இனிமே நாம இத பத்தி பேசுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நீ உருவாக்க மாட்டேன்னு நம்புறேன். ஷோர்மா. தேங்க்ஸ் சூர்யா. ரொம்ப அழகா இருக்க. எங்க நீ என் கல்யாணத்துக்கு வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். உன் கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா? பிஸியான ஆளுமா நீ. அது இருக்கட்டும், என் ட்ரெஸ் சூப்பர்னு சொன்னேன், யாழ் எப்படின்னு சொல்லவே இல்லையே. உன் செலக்ஷனை கேட்கணுமா? பார்வதி, என்னையும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையேன். பார்வதி, இது யாரு? உன்னோட ஃப்ரெண்டா இல்ல? ஃப்ரெண்டு தான், ஆனா ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, லவரும் கூட. உங்க கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்காகவே கூட கூட்டிட்டு வந்தேன். ஓ, இதுதான் உன்னோட பிளானா? அப்ப இது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது எனக்கு. எங்க சார், நம்மள பாவப்பட்ட ஆம்பளைங்க. அப்படி சொல்லுங்க, கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஹாப்பி மேரிட். தேங்க்ஸ். சரி, ஹாப்பி மேரிட் லைஃப். சந்தோஷமா இரு. தேங்க்யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். Congrats. தேங்க்யூ.
ரிசப்ஷன் சூப்பரா நடந்துச்சுல, நிறைய பேர் வந்து விஷ் பண்ணாங்க. அனு, என்னாச்சு உனக்கு? ஏன் டல்லாவே இருக்க? ரிசப்ஷன் ஓகே சார், ஆனா கல்யாணம் வரைக்கும் மனசு திக்கு திக்கு தான் இருக்கும் போல. மாயா ஏதாவது வில்லங்க பண்ணிருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஆட்டி படிக்கிறா சார் அவ. நீ ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க? நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. சந்தோஷமான மூடுக்கு வா அனு, அப்பதான் என்னாலையும் சந்தோஷமா இருக்க முடியும். எதை பத்தியும் நினைக்காம நானும் சந்தோஷமா இருக்கணும். டேய், யாரா நீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன் கல்யாணம் நடக்கிற இடத்துல இருந்து நீ கட்டிக்க போற பொண்ண தூக்கிட்டு போறான் உன் கண்ணு முன்னாடியே. முடிஞ்சா தடுத்துக்கோ. டேய், நான் யாருன்னு தெரியாம உள்ள வந்துட்டீங்க. என் அணுவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? கையெடு. டேய் அடடா. அனு, Are you okay? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். யாரு சார் இவங்க? எப்படி திடீர்னு வந்தாங்க? இதுவும் மாயா வேலையா இருக்குமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாத, பங்கஜ் கிட்ட இன்னும் பாதுகாப்பா பலப்படுத்த சொல்றேன். அப்புறம் அனு, இங்க நடந்தத உங்க வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாத. கல்யாணம் முடிஞ்சதும் பாத்துக்கலாம், சரியா? வா போலாம். வணக்கம் சாமி. வணக்கம். சாமி, மாயாவோட அட்டகாசம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. அவ ஏதோ ஒரு மந்திர சக்தியை யூஸ் பண்ணி எல்லாமே செய்யறான். என்கிட்ட நேரடியாவே சொன்னான். சூரிய சார கொல்றதா அவளோட லட்சியமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. நீ கவலைப்படாதம்மா. எல்லா அமானுஷ சக்திக்கும் நேர்ன சக்தி தாமா அந்த கடவுளோட சக்தி. நம்ம கும்பிடுற கடவுளோட சக்திய மீறின சக்தி எந்த உலகத்திலையுமே கிடையாது. எந்த அமானுஷ்ய சக்தியும் அடக்கிறதுக்கு ஒரு வழி இருந்தே ஆகணும். அதுதான் உலக நியதி. உங்க வீட்டுல இருக்கிற அந்த அமானுஷ்ய சக்திய
என்னால கட்டுப்படுத்த முடியுமா? நீங்க சொன்ன அந்த வேர் கிடைச்சதா சாமி? கிடைச்சிடுச்சுப்பா. அந்த வேரை எடுத்து பூஜையெல்லாம் செஞ்சு மந்திர சக்திய அந்த வேர்ல ஏத்திட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு தனி இடம் வேணும். பூஜை ரொம்ப உக்கிரமா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற அமானுஷ்யமான ஆத்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே போகும். அது மட்டும் இல்ல, அது நம்மையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் வெளியேறும். அவ்வளவு சுலபமா அது தான் இடத்தை விட்டு கொடுக்காது. என்னோட பூஜை உக்கிரமாக அந்த அமானுஷ்ய சக்தியோட வெறியும் கூடிக்கிட்டே போகும். அதனால தனி இடமா இருந்தா எல்லாருக்கும் நல்லது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் இருக்கிற இடத்துக்கு இவங்க 2 பேரையும் தவிர வேற யாரும் வரவே கூடாது. அப்படி யாராவது வந்தா அவங்க உயிருக்கு என்னால உத்தரவாதம் தர முடியாது. பங்கஜ், சாமியார் என்னென்ன கேட்கிறாரோ அது எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி தர வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சாமி, யாருக்கும் எந்த கெடுதலும் வராம இந்த காரியத்தை நீங்க செஞ்சு கொடுக்கணும். எல்லாத்தையும் அந்த மகா சக்தி பாத்துக்குவா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சார், சாமியார் என்னெல்லாமோ சொல்றாரே சார். வேற வழி இல்லானோ இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மாயாவை வெளியேத்தலனா அடுத்து அவ என்ன செய்வான்னு நம்மால கெஸ் பண்ணவே முடியாது. இதையெல்லாம் பண்றது மாயா ஒரு ஆளா இருக்கும்னு நீ என்கிட்ட சொன்னல, அதே டவுட் தான் எனக்கும் வந்துச்சு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அதான் சொன்னனே, என்ன ஆனாலும் சரி நாம இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வா போலாம். என்னாச்சு அனு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லம்மா, எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்துக்கிறேன். சரி, படு. அனு, என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா. அம்மா மகமாயே, ஒன்னும் இல்ல. இவ்வளவு நாள் கனவு வராம இருந்துச்சு. இரு, இந்த தண்ணி குடி. என்னாச்சு அனு? என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்லம்மா. இல்ல, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. நான் ஏன் கேக்குறேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ, சூர்யா சார், பங்கஜம் எல்லாரும் ஒரு சாமியார் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். யார் அந்த சாமியாரு? நீங்க ஏன் அந்த சாமியாரை போய் பாக்குறீங்க? என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ரகசியமாமா? சொல்லுமா, என்ன விஷயம்? அம்மா கேக்குறேன்ல. சொல்றேம்மா. எல்லாத்துக்கும் மாயாதாமா காரணம். அவதான் எல்லாத்துக்கும் காரணம்னா என்ன அர்த்தம்? புரியல. இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவதாமா காரணம். நான் சொன்னல, என்ன ஒரு உருவம் துரத்துதுன்னு, அது மாயாதாமா. அடி பாவி, இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் பயந்தது போதாதுன்னு உங்களையே என்ன பயமுறுத்த சொல்றியா? ஆனா இப்ப எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற நேரம் வந்துருச்சுமா. அதுக்குதான் சாமியார் வந்திருக்காரு. இப்படி இல்லாம ஒரு பொண்ணு பண்ணுவா? என்னால நம்பவே முடியலம்மா. அதான் அவளோட பிளஸ் பாயிண்டே. அவ யாரையும் வசியப்படுத்திடுவா, நம்பவும் வச்சிருவா. இந்த வீட்ல இருக்க மத்தவங்கள பத்தியும் நினைச்சு பாருமா. பாவமா எல்லாரும். அவங்க எல்லாரையும் மாயா கிட்ட இருந்து காப்பாத்ததான் நானும் சூரியஸ்வரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த மகமாயி நம்மள கைவிட மாட்டா.
வெளியே போகுது, கொஞ்ச நேரமாச்சும் நீ ரெஸ்ட் எடு. ம். மத்ததெல்லாம் கல்யாணம் முடியட்டும் பாத்துக்கலாம். சரிம்மா. படு. அப்படியே படுத்துங்க. ம்.